சூர்யாவுக்கு ஷாக் கொடுத்த ஏஆர் ரகுமான். சூர்யா 45லேருந்து ஏஆர் ரகுமான் விலகிட்டாராம். இது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடந்த நவம்பர் 14ஆம் தேதி கங்குவா படம் ரிலீஸ் ஆச்சு. கங்குவா படம் கிட்டத்தட்ட சூர்யா அவருடைய கெரியர்லேயே வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அதோட ப்ரொமோஷனும் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவோம். ஒரு சைடு ப்ரொடியூசர் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாலும் இன்னொரு சைடு சூர்யா அவர்களும் வந்து அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஒர்க்கில் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து நிறைய வரவேற்பு பெறல அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன்னா நெகட்டிவ் ரிவ்யூ அவ்வளோ கிடைச்சது. அதுவும் அந்த படத்தில் வந்து நிறைய டியூரேஷன் அதிகமாக இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு சொல்லி நிறைய வந்து நெகட்டிவான ரிவ்யூ வந்ததுனால வந்து ஓகே இந்த படம் இல்லைனா வேறு என்னப்பா அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பார்த்தது எல்லாமே வந்து சூர்யா 44க்கும் சூர்யா 45க்கும் தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியும். அதுலேயும் முக்கியமாக வந்து சூர்யா 44ல் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்குறாங்க அப்படின்னும் போது இன்னும் எதிர்பார்ப்பு கூடிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த படத்துடைய சில அப்டேட்லாம் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தீவிரமாக வந்து அப்டேட் கொடுத்துட்டு இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா சூர்யா 45 தான். அதுலேயும் வந்து சூர்யா 45ல் வந்து ஆர்ஜே பாலாஜி அவங்க இயக்குறாங்க அப்படின்னும் போது இன்னும் கூடுதலான எதிர்பார்ப்பும் ஒரு வித்தியாசமான காம்போவாக இருக்கேன் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகம் கூடிச்சுன்னு கூட சொல்லும். அதுலேயும் வந்து என்னென்னா இந்த படத்தில் வந்து சூர்யா அவர்கள் த்ரிஷா அவர்கள் எல்லாமே வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு கூடிச்சு. ஸோ இவங்களாம் வந்து வர இணையிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும்போது என்னன்னா வந்து ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து முன்னாடியே, அதாவது இந்த படத்துக்கு முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்றதையும் தெரிய வந்தது. ஏன்னா நிறைய இன்டர்வியூவில் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்லும்போது கூட இந்த கதையை வந்து நான் வந்து ஏஆர் ரகுமான் சார் கிட்ட சொன்னேன். அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்துக்கு நான் மியூசிக் போடுறேன், நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க தான் வாலண்டியராகவே சொல்லியிருந்தாங்க அப்படின்றதையும் நிறைய இன்டர்வியூஸில் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இப்போ வந்து ஒரு ஷாக் நியூஸ் வந்திருக்குப்பா. அதுதான் வந்து பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இப்போ இந்த சூர்யா 45லேருந்து ஏஆர் ரகுமான் அவர்கள் விலகி விட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து பரவிட்டு இருக்குன்னு சொல்லணும். இது வந்து இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. பட் ஆனால் இப்போ ஒரு இன்ட்டாகவே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த இன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நேற்று தினத்தில் வந்து சினிமோகிராஃபர், அதாவது இந்த படத்துக்கு வந்து சினிமோகிராஃபரை வந்து ஆன்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஜிகே விஷ்ணு அவர்களை வந்து ஆன்போர்ட் பண்ணாங்க. அந்த ஆன்போர்டில் வந்து கீழே வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆன்போர்டு அவர் ரிலீஸ் பண்ணிட்டு கூட சூர்யா 45 போடும்போது டிரெக்டட் பை வந்து அவருடைய ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பேரும் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து ஏஆர் ரகுமான் மியூசிக்கல் அப்படின்றது மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நேரத்தில் வேறு எதனா மேபி எடிட் கோளாறாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நேரத்தில் இல்லைப்பா இது வந்து ஏஆர் ரகுமான் இதில் இல்லை அப்படின்ற கன்ஃபர்மேஷன் எப்படி வருதுன்னா இன்றைக்கி வந்து நியூ மியூசிக் டைரக்டரை வந்து ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த சூர்யா 45 குழு. அதில் யாரை ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா யங் மியூசிக் டைரக்டர் தான் இப்போ வந்து இதில் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து சாய் அபியங்கர் அப்படின்றவர் தான் வந்து இப்போ வந்து ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் வந்து நிறைய சாங்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் சாங்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய மில்லியன் போன ஒரு வீடியோவாக இருந்துச்சு. இப்போ இந்த யங் டேலண்ட்டை வந்து இந்த படத்தில் வந்து இணைச்சிருக்காங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இன்னும் அதிகம் கூடி இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த படத்தில் எல்லோரும் என்ன சொல்லலாம்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் இருந்தால் இன்னும் வந்து பெட்டராக இருந்திருக்கும். இப்போ அவர் இல்லாத வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து ஓகே யங் டேலண்ட்டை யூஸ் பண்ணுறீங்க, இது கூட ஓகே தான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து சூர்யா அவர்களுக்கு என்னடா இது வந்து முன்னாடி கங்குவா வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஃப்ளாப்பை கொடுத்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தது. சரி ஓகே சூர்யா 45 வந்து உங்களை கை தாங்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் இந்த படத்துலையும் வந்து சில வந்து மிஸ்கம்யூனிகேஷன் வருதுனால வந்து இந்த படத்தில் இப்போ ஏஆர் ரகுமான் இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து அதிகம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னென்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.